ரம்யா சொல்றேன். சைலண்டா இருந்து ஓப்பன் அப் ஆகுறாங்க. இவங்க ஓப்பன் அப் ஆகி சைலண்டா ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரம்யாவை போட்டு பொலன்னு பொழந்திருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே. இந்த வாரத்துல கெமி அவர்களை தூக்கிட்டு ரம்யா அவர்களை மறுபடியும் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா ரம்யாவோட வந்து கெமி கேம் நல்லாவே விளையாடினாங்க. அட்லீஸ்ட் அவங்க ஆடிட்டு இருந்த ஆட்டத்தை உள்ள ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சமாவது ஃபேன்ஸும் இன்க்ரீஸ் ஆகியிருப்பாங்க, என்டர்டெயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓட்டு அவங்களுக்கு விழுந்திருக்கும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாத ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. அதுதான் ரம்யா. ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு கெமியாவது பரவாயில்லைங்க. லாஸ்ட் வீக் வந்து ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுத்தாங்க, அழுதாங்க, சண்டை போட்டாங்க, டாஸ்க்லாம் அப்படின்னு வச்சா சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் கெமி. அந்த பொண்ணை தூக்கிட்டு எவிக்ட் பண்ணிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதே மாதிரி பார்த்தோம்னா பிரவீனை வெளியே அனுப்பியாச்சு, திவாகரை வெளியே அனுப்பியாச்சு. இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு டம்மியா இருக்கக்கூடிய ஆள் தான் உள்ள வச்சிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு பார்த்தோம்னா சாண்ட்ராவை போட்டு அடி அணி நடிச்சிருக்காங்க விஜய் சேதுபதி. இன்னைக்கு மட்டும் போட்டு அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான ப்ரோமோவோட வந்து சாண்ட்ராவை தான் எல்லாருமே டார்கெட் பண்ணவும் செய்றாங்க. அந்த பொண்ணு எப்பா சாமி விட்டுருங்கடா, கதவை திறங்கடா, நானே வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கூத்தாடி வெளியே வந்துடும் போல. அந்த அளவுக்கு போட்டு செய்யும் செஞ்சிருக்காங்க. விஜய் சேதுபதி இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிக்கெட் எல்லாம் 50 நாள் கூட தாங்காது அப்படின்னு நினைச்சோம். ஆனாலும் 50 நாள் வந்து கடந்திருக்காங்க. அப்படிங்கிற ஆட்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. போன வாரம் வந்து திவ்யா அவர்கள் தான் எல்லா பிளானையும் போட்டாங்களா? இல்லைன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருந்தது திவ்யாவா? இல்லைன்னா சாண்ட்ராவா? நிஜமாவே நேத்துக்கு எபிசோட்ல பார்த்தோம்னா, திவ்யா அவர்கள் தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம். சாண்ட்ரா அவர்கள் வந்து திவ்யா வந்து பயன்படுத்துறாங்க. சாண்ட்ராவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு வுமன் தான். அப்படிங்கிற மாதிரி பேர்லாம் வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருந்தார். நேத்துக்கு எபிசோட்ல பார்த்தோம்னா, பிரஜன், திவ்யா, அப்புறம் சாண்ட்ரா இவங்களெல்லாம் ரோஸ் பண்ணி வறுத்து எடுத்துட்டாரு விஜய் சேதுபதி. எப்பா நான் கதவை திறக்கிறேன், வெளியே வந்துறீங்களா திவ்யா? அப்படிங்கிற கூட கண்டிப்பா ஏத்துக்குள்ள விஷயம் தான். இப்படிப்பட்ட ஒரு வாக்குவாதத்தை எந்த சீசன்லயுமே நம்ம பார்த்ததும் கிடையாது. எந்த வீக்கெண்ட்லயுமே நம்ம பார்த்தது கிடையாது. இந்த சீசன்லயுமே அப்படி கிடையாது. அதுவும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, குறிப்பா பிரஜனுக்கும் நம்முடைய விஜய் சேதுபதிக்கும் மிகப்பெரிய அளவுல வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் செய்யுது. அதுக்கப்புறம் இந்த டிக்கெட் எல்லாம் 50 நாள் கூட தாங்காது அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா, ஆர்ஆர் சிங்கர் இருக்காங்களே அவங்க வந்து ரம்யா அவர்களை தான் பேரை சொல்றாங்க. பிரஜன் அவர்களும் வந்து ரம்யாவும் தான் சொல்றாங்க. சுபிக்ஷாவும் ரம்யாவும் தான் சொல்றாங்க. வியனாவும் ரம்யாவும் தான் சொல்றாங்க. இத்தனை பேர் ரம்யா வந்து சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா ஒரு 6, 7 பேர் வந்து ரம்யாவோட பேரை தான் சொல்றாங்க. ஆக்சுவலா உள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கே தெரிஞ்சிருக்கு ரம்யா ஒண்ணுமே பண்ணலன்னு. அப்படி இருக்கும்போது கெமியெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு தடவையும் சண்டை போடுறாங்க, எத்தனையோ கேம் விளையாடுறாங்க, ஃபன் பண்றாங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா ஒரு பொண்ணு ஒண்ணுமே பண்ணாம ஜாலியா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு பெருசா எதுவுமே பண்ணாம சும்மா வாய்ஸ் ஓவரால் மட்டும் விட்டுட்டு அப்பப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் விட்டுட்டு எப்படி 50 நாள் கடக்க முடியும்? பிக் பாஸ் உடைய ஆதரவும் விஜய் சேதுபதி ஆதரவும் இருந்துச்சுன்னா அப்படின்னா மட்டும்தான் ரம்யா ஜோவால 50 நாள் கடக்கவும் முடிஞ்சிருக்கு. இதுல யாருமே சொல்ல மாட்டாங்க ரம்யா ஜோ வந்து இப்படி கேம் விளையாடுறாங்க, கேம் இப்படி வேற லெவல விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. ஆனா வாரம் வந்து இவங்கள வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து கெமி தான் சொல்றாங்க. இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்ப திவ்யா வந்து பாருங்க விக்ரம் அவர்கள் தான் சொல்றாங்க. விக்ரம் அவர்கள் வந்து ஒரு தகுதியான ஆள் தான் 50 நாள் தாண்டறதுக்கு. இன்னும் எத்தனையோ பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரம்யா என்ன பண்றாங்க? ரம்யா அடுத்தது பார்த்தோம்னா ஆரோரா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அடுத்ததா வியனா வந்து ரம்யாவை தான் சொல்றாங்க. ரம்யாவை எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 50 நாள் கடக்கறதுக்கு இவங்க எல்லாம் எப்படி தங்குனாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கான ரீசன் வந்து கரெக்டா சொல்றாங்க. ஆக்சுவலா எல்லாருமே சைலண்டா இருந்து தான் ஓப்பன் ஆகுவாங்க. ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் கேமை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடிச்சு ஆடுவாங்க. ஆனா இவங்க ஓப்பன் ஆகி இருந்துட்டு அடிச்சு ஆடுற மாதிரி அப்படிங்கிற பேர்ல இருந்துட்டு கடைசி இப்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆளை வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. 50 நாள் எப்படி இவங்க வந்து உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்டான ரீசனை வந்து வியனா வந்து சொல்லியிருக்காங்க. சபரி வந்து பார்வதியை சொல்றாரு. பார்வதி இன்னுமா சொல்லிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. சண்டை போடுறத பாக்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. லவ் கண்டத பாக்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அப்படிதான் பார்வதியும் கூட. பார்வதி பண்ணதுல ஒரு 10% கூட சபரிநாதன் பண்ணதுல அப்படிங்கிற மாதிரி தான் உண்மை. அடுத்ததா விக்கல் விக்ரம் வந்து சாண்ட்ராவை தான் சொல்றாங்க. எஃப்ஜேயுமே வந்து சாண்ட்ராவை தான் சொல்றாங்க. விக்கல் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்காவா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டஸ்டன்ட்ட வெறுப்பேத்துறதுக்கும், பிக் பாஸ வந்து மரியாதை குறைவா நடத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுக்கு 2மே வித்தியாசமே தெரியாம இருக்கக்கூடிய சாண்ட்ரா அவர்கள் வந்து எப்படி 50 நாட்கள் கடந்தாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் தெரியவா சொல்றாரு. இத பத்தின உங்களோட கமெண்ட்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.